கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சுதந்திர தினத்தை நம்முடைய இந்திய தேசம் இன்றைக்கு மிகவும் மனமகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகிறது. இந்த சுதந்திர தினத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சுதந்திர தின நாளில் ஆண்டவர் நமக்கு எல்லாவிதமான பாதுகாப்பையும் மேன்மையும் தருவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தூத்துக்குடி எழுப்புதல் கிறிஸ்டின் அசம்பிளி ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக எல்லா விதத்திலும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்று கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்முடைய தேசம் மேன்மையடையும்படியாக நம்முடைய தேசத்திற்காக நாம் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு தேசத்துக்காக ஜெபியுங்கள். இன்னும் தேசம் எழுப்புதல் அடைகிற வரைக்கும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க மறவக்கூடாது. தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலெல்லாம் தேசத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களும் அநேக ஜெபங்கள் கேட்கப்பட்டது. சபையார், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் நிச்சயமாக மிகுந்த பலனை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்டின் முதுகு எலும்பு என்று கருதப்படக்கூடிய விவசாய பெருமக்களுக்காக நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு அரசாங்கம் அதிகமான ஒரு அக்கறையோடும் கரிசனையோடும் அவர்களுக்காக அதிக கவனம் செலுத்துகிற அரசாங்கமாக இருப்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி நமக்கே போதுமான அளவுக்கு அதிகமாக இருந்து நம்ம தன்னிறைவு பெற்று மற்ற தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய தேசத்தில் விளைபொருட்கள், விளைநிலங்கள் செழிக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் அந்த மக்கள் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கும். நமக்கு தெரியும், கடந்த நாட்களில் விவசாயிகள்லாம் எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, அதன் மூலம் எத்தனை உயிரிழப்புகள் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அரசாங்கம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்காத நிலைகளெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்க்க நேர்ந்ததல்லவா? ஆனால் இனி உள்ள நாட்கள் அப்படி இராதபடிக்கு நம்முடைய தேசம் காக்கப்படுவதற்கு, விவசாயங்கள் அதிகமாக உற்சாகப்படுத்துவதற்கு, இயற்கை விவசாயங்கள் அதிகமாக தொடங்கப்படுவதற்கு அரசாங்கத்திலிருந்து நிறைய மானியங்கள் கொடுக்கப்பட்டு விவசாயத்தை அரசு அதிகமாக முக்கியப்படுத்துவதற்காக ஜெபிப்போம். தினம் தினம் விவசாயிகளுடைய தற்கொலைகள் அதிகரிக்கிறது. சரியான தண்ணீர் வசதிகள் இல்லாமல், அதுபோல் சரியான விளைபொருட்களுக்கான விலைகள் சரியாக கிடைக்காததுனால மன உளைச்சலுக்குள்ளாகிற விவசாயிகள் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி இந்த காரியத்துக்காக ஒரு மனமாக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுதந்திர தினத்திலும் எங்கள் இந்திய தேசத்தின் விவசாயிகளை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிராமங்களில் குடியிருக்கிற மக்கள், இந்திய மக்கள் தொகையில் 60% மேலே விவசாயத்தை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய எங்கள் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட, அவர்களுக்கு மேன்மை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய அரசு உதவிகள், அவர்களுக்கு தேவையான அனுகூல சூழல்கள், காலநிலைகள், ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே இயற்கை காரியங்களில் எல்லாம்
உம்முடைய தயவு உண்டாகட்டும். தேசத்திலே ஆகாரம் குறையாதபடிக்கு, தேசத்திலே பஞ்சம் வராதபடிக்கு, தேசத்திலே பட்டினி சாவு உண்டாகாதபடிக்கு, விவசாயிகளுடைய மரணங்களை நாங்கள் கேள்விப்படக்கூடாது. அரசாங்கம் அவர்களை முன்னிறுத்த வேண்டும். அரசாங்கம் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும். நாட்டிற்கு உணவு கொடுக்கிறவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு நிலை இன்றைக்கு காணப்படுகிறதப்பா. அந்த நிலையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.